அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் மார்ச் 8லேருந்து 14 வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் ரொம்ப எல்லாமே சிம்பிளான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, பார்க்கலாங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் தொகுதி மறுசீரமைப்பு. இது நம்ம முன்னாடியே ஆல்ரெடி சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா? அந்த தொகுதி மறுசீரமைப்பு ரிலேட்டடாக உங்களுக்கு போன கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோலேயே இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, அதில் மிஸ் ஆன சில இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது எப்போ பண்ணுவாங்க? எப்போவுமே சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான். சென்சஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் நமக்கு தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுவாங்க. இதற்கப்புறம் தேர்தலை அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தொகுதி இப்போ ரீசண்டாக நமக்கு மக்களவை சீட் எவ்வளோங்க இருக்குது? மக்களவை இடங்கள் எவ்வளோ இருக்குன்னா டோட்டலாக 543 இருக்குது. தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குங்க? மக்களவையில் 39. இது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த தொகுதி மறுசீரமைப்பை எதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னா மக்கள் தொகையை வச்சு தான், அதன் அடிப்படையில் தான் தொகுதியை ஒதுக்கி தொகுதி இந்தந்த மாநிலங்களுக்கு இவ்வளோ தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு எதன் அடிப்படையில் ஒதுக்குறாங்க அப்படின்னா மக்கள் தொகை அடிப்படையில் தான் ஒதுக்குறாங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1952, 1963, 1973 இந்த வருடங்கள் எல்லாமே மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. அப்போ 1951 சென்சஸ் எடுத்திருப்பாங்களா? அதற்கு அடுத்த வருடம் தொகுதி மறுசீரமைப்பு பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி 1961 சென்சஸ் எடுத்துட்டு 1963 பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி 1973 பண்ணியிருக்காங்க. அப்போ சென்சஸ் எடுத்ததுக்கு அடுத்த வருடம் இல்லை அதுக்கு அடுத்த வருடமே என்ன பண்ணுறாங்க? தொகுதி மறுசீரமைப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அடுத்தது பார்த்திங்கன்னா 42வது சட்ட திருத்தம் 1976 ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ நமக்கு பிரதமரை யார் இருக்காங்கன்னா இந்திரா காந்தி அவர்களுடைய ஆட்சி தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற விஷயத்தை தள்ளி வைக்கிறாங்க, அதாவது நிறுத்தி வைக்கிறாங்க. எப்படின்னா 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு கணக்கெடுப்பு வரை தொகுதி மறுசீரமைப்பு நிறுத்தி வைப்பு. ஓகேங்களா, 42வது சட்ட திருத்தம் 1976 மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2000, அதாவது 2000 இருக்குது பார்த்தீங்களா? 2000 ஆண்டு இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆண்டுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்க பார்த்தீங்களா? 2001 எடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தொகுதி மறுசீரமைப்பு பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ பாருங்கள், இப்போ 1971 மக்கள் தொகை எடுத்திருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் 1981 எடுப்பாங்களா? அப்போ 1982 நீங்கள் ஒன்றும் தொகுதி மறுசீரமைப்பு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு தள்ளி போட்டுட்டாங்க. இப்போ கடைசியே 1973 தான் உங்களுக்கு தொகுதிகள், மக்களவை தொகுதிகள் மறுசீரமைப்பு பண்ணியிருக்கிறாங்க. 76 என்ன பண்ணிட்டாங்கன்னா தள்ளி போட்டுட்டாங்க. 2000க்கு அப்புறம் நமக்கு சென்சஸ் எடுப்போம் பார்த்தீங்களா? அப்போ தொகுதி மறுசீரமைப்பு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுட்டாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 84வது சட்ட திருத்தம் 2002. இப்போ என்னன்னா நம்ம என்ன சொன்னோம்? 2000க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? தொகுதி மறுசீரமைப்பு பண்ணணும்னு சொன்னோமா? அப்போ 2001 உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? சென்சஸ் எடுத்திருப்பாங்க. அப்போ 2002 தொகுதி மறுசீரமைப்பு பண்ணணுமா? அப்போ அந்த 2002 யார் பிரதமராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கிறாங்க. அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா 84வது சட்ட திருத்தம் 2002 மூலமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம இன்னும் என்ன பண்ணிக்கலாம்? இந்த தொகுதி மறுசீரமைப்பை 2026க்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வரை தொகுதி மறுசீரமைப்பை நிறுத்தி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க? இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு தள்ளி போட்டுட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டு 1976 தள்ளி போடுறாங்க 25 வருஷத்துக்கு. மறுபடியும் 2002 என்ன பண்ணுறாங்க? ஒரு 25 வருஷத்துக்கு தள்ளி போட்டுட்டாங்க. இப்போ நமக்கு என்ன பண்ணி ஆகணும்? 2026 பக்கத்தில் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டு என்ன பண்ணணும்? இப்போ 2021 எடுக்கலையா? எடுத்திருந்தா தானே உங்களுக்கு இப்போ நம்ம தொகுதி மறுசீரமைப்பு பண்ண முடியும். அப்போ கொரோனா டைம் அப்படிங்கிறங்காட்டி 2021 எடுக்கலை. அதனால் 2025 இந்த மாதிரி மக்கள் தொகை சென்சஸ் எடுத்துட்டு 2026, 27 இந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. புரிஞ்சுதுங்களா? அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்?
தென் மாநிலங்கள் எல்லாமே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இது எதை பேஸ் பண்ணி தொகுதி ஒதுக்கீடு பண்ணுறாங்கன்னா, மக்கள் தொகை பேஸ் பண்ணி தான் தொகுதி ஒதுக்கீடு பண்ணுறாங்க. அப்போ அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு தொகுதி அதிகமாக கிடைக்கும். கம்மியாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை உள்ள மாநிலங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, தொகுதிகள் வந்து கம்மியாக கிடைக்கும். மக்களவை சீட் வந்து கம்மியாக கிடைக்கும். இது கூட நம்ம முன்னாடியே பார்த்தோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? 543 தொகுதிகள் இப்போ இருக்குது. ஓகேங்களா? இதில் நீங்கள் இந்த இப்போ சென்சஸ் எடுத்து, ஓகேங்களா, இப்போ மக்களவை சென்சஸ் மக்கள் தொகை சென்சஸ் எடுத்து நீங்கள் மாநிலங்களுக்கு தொகுதி ஒதுக்கீடு பண்ணீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு இப்போ எவ்வளோங்க இருக்குது? நமக்கு 39 இருக்கா? இப்போது நீங்கள் இப்போ சென்சஸ் எடுத்துகிட்டு எங்களுக்கு தொகுதி ஒதுக்கீடு பண்ணிங்கன்னா, எங்களுக்கு 8 பிளேஸ் இருக்கிறதுல குறையும். 39ன்னு இருக்கிறது 31 ஆயிரும். அதாவது இப்போ இருக்கிற சென்சஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா, தொகுதி ஒதுக்கீடு பண்ணிங்கன்னா எங்களுக்கு 8 தொகுதிகள் குறைஞ்சி போயிடும். இதுவே நீங்கள் வந்து இந்த மக்கள் தொகை பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, 800க்கு மேலே 848 அந்த மாதிரி அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி மக்களவை தொகுதிகளுடைய சீட்டை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி எங்களுக்கு தொகுதி ஒதுக்கீடு பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகுன்னு சொல்லியிருப்பாங்க, நமக்கு 22 தொகுதிகள் அதிகமாக கிடைக்கணும். ஓகேங்களா? 848 தொகுதிகளை இன்க்ரீஸ் பண்ணி எங்களுக்கு நீங்கள் தொகுதி ஒதுக்கீடு, அதாவது தமிழ்நாட்டுக்கு தொகுதி ஒதுக்கீடு பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஆல்ரெடி 39 இருக்குது. அதாவது எந்த சென்சஸ், அந்த 1973 இருக்குது பார்த்தீங்களா, அதன்படி நீங்கள் எங்களுக்கு பண்ணிங்கன்னா 1972 71 உங்களுக்கு சென்சஸ் எடுத்திருப்பாங்க. 1971 72 சென்சஸ் எடுத்திருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அதை வச்சு நீங்கள் எங்களுக்கு தொகுதி ஒதுக்கீடு பண்ணிங்களா. ஆனால் எத்தனை சீட்டு? 848. ஓகேங்களா? அதில் ஒதுக்கீடு பண்ணிங்கன்னா எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக 22 வரணும். ஆனால் நீங்கள் இந்த சென்சஸ் எடுக்காமல் இப்போ எடுக்கக்கூடிய சென்சஸ் வச்சு எடுத்தீங்கன்னா எங்களுக்கு கூடுதலாக எத்தனை சீட்டு தான் கிடைக்கும்? 10 சீட்டு தான், 10 எம்பி சீட்டு தான் கூடுதலாக. ஓகேங்களா? 39 போக 10 தான் கிடைக்கும். எங்களுக்கு கிடைக்க வேண்டியது 22. அப்போவும் பார்த்தீங்கன்னா 12 சீட்டு நாங்கள் இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? ஏன் இதுக்கு காரணம் என்னதுன்னா, நம்ம மக்கள் தொகை வந்து நமக்கு வந்து குறைஞ்சிருச்சு. புரிஞ்சுதுங்களா? அதாவது வருடம் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் நம்ம ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். வட மாநிலங்களை விட நம்ம வந்து மக்கள் தொகையில் தென் மாநிலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மக்கள் தொகை கட்டுக்குள்ளே இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஆகும் பாருங்கள், 39னா இன்னும் 8 சீட் 543 மக்களவை சீட்டை வச்சுட்டு நமக்கு தொகுதி ஒதுக்கீடு பண்ணாங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய சென்சஸ் வச்சு தொகுதி ஒதுக்கீடு பண்ணாங்கன்னா 31 தான் வரும். இதுவே சீட்டு அதிகப்படுத்துகிறாங்க, 848 இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா 22 வரணும். ஆனால் நமக்கு 10 சீட்டு தான் கூடுதலாக கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ நமக்கு மக்களவையில் நம்ம மாநிலத்துக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சு போயிடும். ஓகேங்களா? இதை நான் முன்னாடியே உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி தேர்தல் பிரதிநிதித்துவம் அந்த லைவ் டெஸ்ட் பார்க்கும் பொழுது இது சொல்லியிருக்கிறேன். ஆனால் இது தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அப்போ நமக்கு இப்போ மக்கள் தொகை தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். கொஷின் இப்படி டைரெக்டாக கேட்டுருவாங்க. தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 1971 சென்சஸ் எடுத்திருப்பாங்க. அப்போ எவ்வளோனா 4.11 கோடி. 2011 தானேங்க உங்களுக்கு வந்து கடைசியாக சென்சஸ் எடுத்திருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 7.21 கோடி இருக்கிறோம். ஓகேங்களா? அது முன்னாடியே சொன்ன நியூஸ் தாங்க. மறுபடியும் போன கிளாஸில் நான் சொன்னதை திருப்பி எடுத்து பாருங்கள். அதையும் நான் ரிப்பீட் பண்ணி சொல்லிவிட்டேன். ஆனால் மறுபடியும் என்ன பண்ணுங்கள், போன கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவை எடுத்து பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், மக்கள் மருந்தக தினம் எப்போ கொண்டாடுறோம் நம்ம? மார்ச் 7. அப்போ எல்லா மாநிலங்களையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மக்கள் மருந்தகங்கள் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து மக்கள் மருந்தகங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆரம்பித்தது. இப்போ முதல்வர் மருந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்துருக்கோம் வீடியோலேயே. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 80% வரைக்கும் குறைவாக மருந்துகள் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, விலையில் குறைவாக மருந்துகள் வழங்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் மருந்தகம். ஒரு ஆய்வறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பற்றி பிரதமர் அடிக்கடி 2-3 டைம் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு ஆய்வறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, 2050க்குள்ளே 44 கோடி இந்தியர்கள் பார்த்திங்கன்னா உடல் பருமனால் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஒரு மிக பிரச்சனையே இது பார்க்கப்படுது. அதனால் எண்ணெயை வந்து குறைங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூட பிரதமர் மோடி அவர்கள் வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், பிராக் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி. அதில் யார் சாம்பியன் பட்டம் வாங்கினாங்கன்னா அரவிந்த் சிதம்பரம். பார்த்துக்கோங்க, பிராக் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் யார் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அரவிந்த் சிதம்பரம்.
அடுத்தது பாருங்கள், சாகித்ய அகாடமி பரிசு எல்லா மொழிகள்லேயும் கொடுப்பாங்க. அது போக இன்னொரு பிரிவு மொழிபெயர்ப்பு பிரிவுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. ஓகேங்களா, 2024 சாகித்ய அகாடமி பரிசு பார்த்திங்கன்னா மொழிபெயர்ப்பு பிரிவில் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா எண்டே ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு நளினி ஜமீலா அவர்கள் மலையாளத்தில் எழுதிய சுயசரிதை. இது புரிஞ்சுதுங்களா? எண்டே ஆண்கள் அப்படிங்கிறது நளினி ஜமீலா அவர்கள் மலையாளத்தில் எழுதிய சுயசரிதை. இந்த நூலை எனது ஆண்கள் அப்படின்னு தமிழில் மொழிபெயர்த்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பா. விமலா. இவங்களுக்கு தான் இந்த மொழிபெயர்ப்பு பிரிவில் சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு. புரிஞ்சுதுங்களா? எண்டே ஆண்கள் அப்படிங்கிறது மலையாளத்தில் நளினி ஜமீலா அவர்கள் எழுதிய சுயசரிதை. அதையே பா. விமலா அவர்கள் எனது ஆண்கள் அப்படிங்கிற பெயரில் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இதற்கு சாகித்ய அகாடமி பரிசில் மொழிபெயர்ப்பு பிரிவில் விருது கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இப்போ தமிழ் மொழி பிரிவில் முன்னாடியே நம்ம இது பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? யாருக்குங்க அறிவிக்கப்பட்டது? வெங்கடாச்சலபதி அவர்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. எந்த நூலுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சியும் 1908. இது ரொம்ப முக்கியமானதுங்க, பார்த்துக்கோங்க. தமிழ் மொழி பிரிவில் மொழிபெயர்ப்பு பிரிவில் யாருக்கு கொடுத்துருக்குறாங்க? தமிழ் மொழி பிரிவில் யாருக்கு கொடுத்துருக்காங்க? ஆ. வெங்கடாச்சலபதி. அவர் எழுதிய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ.சியும் 1908. ஓகேங்களா? அடுத்தது நம்ம தமிழகத்தில் மகளிருக்கான சேவைகள்லாம் என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்கள். இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் இப்போ ரீசெண்டாக தான் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பெண்கள் ஓட்டக்கூடிய ஆட்டோக்கள், பிங்க் ஆட்டோ. சில டைம் என்ன பண்ணுவாங்க, பிங்க் ஆட்டோன்னு கொடுப்பாங்க. பிங்க் ஆட்டோ அப்படிங்கிறது பெண்கள் ஓட்டுவதற்காக. புரிஞ்சுதுங்களா? பிங்க் ஆட்டோ கூட நிறைய இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா உற்பத்தி பண்ணி பெண்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு 100 ஆட்டோக்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கூட நியூஸில் போட்டிருந்தாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இது நீங்கள் பிங்க் ஆட்டோன்னா யாருக்கானது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது தோழி விடுதிகள். இந்த பிங்க் ஆட்டோங்கிறது பெண்கள் பயணம் செய்யக்கூடிய ஆட்டோ கிடையாதுங்க, பெண்கள் ஓட்டக்கூடிய ஆட்டோ. அதாவது பெண்களுக்கு ஏன்னா அதில் நம்ம தைரியமாக என்ன பண்ணலாம், பெண்கள் ஆட்டோ ஓட்டுறாங்கன்னா அதில் நம்ம தைரியமாக என்ன பண்ணலாம், பாதுகாப்பாக போகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி. புரிஞ்சுதுங்களா? தோழி விடுதிகள் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் பெண்கள் பாதுகாப்பாக தங்குவதற்காக தோழி விடுதிகள் ஏற்படுத்தியிருக்காங்க, முன்னாடி இருந்து இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுய உதவி குழுவினருக்கு அடையாள அட்டை கொடுக்க போகிறாங்க. இந்த அடையாள அட்டை ஒரு சிலருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இந்த அடையாள அட்டை மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க சுய உதவி குழுக்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்களை கிராமம் மற்றும் நகர பேருந்தில் தான் 25 கிலோ வரை அவங்களுடைய பொருட்கள் 25 கிலோ வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா கட்டணமின்றி எடுத்து செல்லலாம். எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும்? 100 கிலோமீட்டர். வெயிட் 25 கிலோ. அந்த பொருட்கள் அது வரைக்கும் தான் இருக்கணும். எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும்? 100 கிலோமீட்டர் வரைக்கும். அதுவும் கிராமம் மற்றும் நகர பேருந்துகளில் தான். ஓகேங்களா? அடுத்தது அந்த அடையாள அட்டை வச்சுருந்தா ஆப்டெக்ஸ் பொருட்களுக்கு 5% கூடுதல் தள்ளுபடி கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆவின் பொருட்களுக்கு குறைந்த விலையில் வாங்கிக்கலாம். அடுத்தது சேவை மையத்தில் 10% சேவை கட்டணம் குறைவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் தமிழகத்தில் மகளிருக்கான சேவைகள். இது எல்லாமே புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்கள், இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா புத்தாக்க தொழிலுக்கு உகந்த சூழலில் இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்குதுன்னா 3வது இடத்துல இருக்குது. அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற ரயில் அமைப்புலேயும் இராணுவத்திலையும் நம்ம 4வது பெரிய நாடாக இருக்கிறோம். பெரிய ரயில் அமைப்பையும் பெரிய இராணுவத்தையும் கொண்ட திறம்பட உள்ள இராணுவத்தையும் கொண்ட 4வது நாடாக நம்ம இருக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? ரயில் அமைப்பிலையும் சரி இராணுவத்திலையும் சரி நம்ம 4வது நாடாக இருக்கிறோம். அடுத்தது பாருங்கள், இணையவழி விநியோக பணியாளர்கள் யாருங்க? கிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இணையவழி இப்போ இ-காமர்ஸ் வணிகத்தின் மூலமாக. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு அமேசான்லேயோ ஏதோ ஒரு பொருள் ஆர்டர் போட்டோன்னா நமக்கு கொண்டு வந்து தராங்க. அவங்களே தான் என்ன சொல்லுவோம், அவங்களெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், அப்போ ஜொமேட்டோ அதில் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம், இணையவழி விநியோக பணியாளர்கள், கிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களுக்காக என்ன இப்போ பட்ஜெட்டில் ரீசெண்டாக யூனியன் பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவங்க ஈஸ்ரம் வலைத்தளத்தில் என்ன பண்ணிக்கலாம்னா பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த மத்திய தொழிலாளர் அமைச்சகம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு அடையாள அட்டை கிடைக்கும். ஓகேங்களா? இதில் பதிவு பண்ணிட்டோம்னா எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம என்னென்னலாம் ஸ்டெப் எடுக்கலாம் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரியும். ஓகேங்களா? ஒரு
டேட்டா அவங்கக்கிட்ட இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக நம்ம நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ அடையாள அட்டை கொடுத்துருவாங்க. அந்த அடையாள அட்டை மூலமாக அவங்க ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு பெற முடியும். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி நிறைய சேவைகள் இனி போகக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு இருக்கும். அடுத்தது பாருங்க, ஔவையார் விருது 2025 யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா யசோதா சண்முக சுந்தரம். ரொம்ப முக்கியமானதுங்க. ஔவையார் விருது 2025 பார்த்தீங்கன்னா யசோதா சண்முக சுந்தரம். அடுத்தது ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் இந்தியா பார்த்தீங்கன்னா 3வது முறையாக ஜெயிச்சிருக்கிறாங்க. எந்த நாடு கூட போராடினாங்க? இந்தியா விஸ் நியூசிலாந்து. இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா இந்தியா வந்து ஜெயிக்கிறாங்க. 3வது முறையாக இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பையை வாங்குறாங்க. ஓகேங்களா? இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இந்தியா வந்து நியூசிலாந்தை வீழ்த்தி என்ன பண்ணுறாங்க? இந்தியா வின் பண்ணுறாங்க கடைசியில். ஓகேங்களா? கடைசி ஃபைனலில். அடுத்தது பாருங்கள், பழமையான வாமனக்கல் ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த வாமனக்கல் பார்த்தீங்க அப்படின்னா 300 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. பழமையான வாமனக்கல் எங்கே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க? விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில். இது வந்து பார்த்தீங்கன்னா 300 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கொடகொப்பா வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா நடிகை சஃபானா ஆஸ்மி அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. கொடகொப்பா வாழ்நாள் சாதனையாளர் விருது பார்த்தீங்க அப்படின்னா நடிகை சஃபானா ஆஸ்மி அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ரொம்ப 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 முக்கியமானதுங்க. 58வது புலிகள் காப்பகமாக இப்போ ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா இப்போ நமக்கு இந்தியாவில் மொத்தம் எத்தனை புலிகள் காப்பகங்கள் இருக்குன்னா 58 புலிகள் காப்பகங்கள் இருக்குது. ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 58வது எதனை வந்து புலிகள் காப்பகமாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா மாதவ் தேசிய பூங்கா. அது எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசில் இருக்குது. அந்த மாதவ் தேசிய பூங்காவை தான் 58வது புலிகள் பாதுகாப்பகமாக அறிவிச்சிருக்கிறாங்க. மத்திய பிரதேசத்தில் இது எத்தனையாவது புலிகள் காப்பகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9வது. அப்போ மத்திய பிரதேசத்தில் 9 புலிகள் காப்பகங்கள் இருக்குது. அப்போ 58வது புலிகள் காப்பகம் எதுங்க? மாதவ் புலிகள் காப்பகம். ஓகேங்களா? அடுத்தது இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா கனடாவுக்கு வந்து புதிய பிரதமரை யார் பதவி ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் கார்னி. கனடாவில் புதிய பிரதமரை யார் பதவி ஏற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் கார்னி. பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், கோத்ரேஜ் நிறுவன உற்பத்தி ஆலை எங்கே இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில். கோத்ரேஜ் நிறுவன உற்பத்தி ஆலை எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? செங்கல்பட்டு மாவட்டத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு எத்தனையாவது பெரிய பொருளாதார மாநிலம்னு பார்த்தீங்கன்னா 2வது. உலகிலேயே இந்தியா எத்தனையாவது பெரிய பொருளாதார நாடுன்னு பார்த்தீங்கன்னா 5வது. இதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு 2வது பெரிய பொருளாதார மாநிலம். உலகளவில் இந்தியா எத்தனையாவது பெரிய பொருளாதார நாடுன்னு பார்த்தீங்கன்னா 5வது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, மோரிஷ் நாட்டின் உயரிய விருது அதனுடைய பேர் என்னன்னா தி கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி இந்தியன் ஓஷன் விருது. தி கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி இந்தியன் ஓஷன் விருது. ஓகேங்களா? இந்த விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த விருதை பெறக்கூடிய முதல் இந்தியர் இவர் தான் சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? மொரீஷியஸோடைய தேசிய தினம் செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போ அதற்கு தலைமை விருந்தினரை யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய பிரதமர் வந்து ஒரு முக்கியமான ஒரு தொலைநோக்கு பார்வை ஒன்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது தொலைநோக்கு திட்டம்னு கூட சொல்லலாம். அதை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா மகாசாகர். அதுக்கு எக்ஸ்பான்ஷன் பார்த்து வச்சுக்கோங்க. மியூச்சுவல் அண்ட் ஹோலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் அக்ராஸ் ரீஜன்ஸ். மகாசாகர் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பான்ஷன் என்னதுங்க? மியூச்சுவல் அண்ட் ஹோலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் அக்ராஸ் ரீஜன்ஸ். இதுக்கு தமிழில் என்னன்னு பாருங்கள். ஒரே நிமிஷம் இருங்க. பாருங்கள், பிராந்தியங்களுக்கு இடையே பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கான முழுமையான முன்னேற்றம். ஓகேங்களா? அந்த மகாசாகர் வந்து தமிழில் பிராந்தியங்களுக்கு இடையே பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கான முழுமையான முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொலைநோக்கு திட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது எதற்காகனா வர்த்தக மேம்பாடு, வளர்ச்சிக்கான திறன் கட்டமைப்பு, பரஸ்பர பாதுகாப்புக்காக இந்த தொலைநோக்கு பார்வையை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு பிரதமர் மோடி. நீங்கள் அந்த எக்ஸ்பான்ஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.
ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, உலக பல்கலைக்கழகங்கள் பாடவாரி தரவரிசையில் சென்னை ஐஐடி எத்தனையாவது இடத்துல இருக்குன்னு பாருங்க. 31வது இடத்துல பார்த்துக்கோங்க. உலக பல்கலைக்கழகங்கள் பாடவாரி தரவரிசையில் சென்னை ஐஐடி பார்த்தீங்கன்னா 31வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இப்போ தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையை இப்போ ரிலீஸ் பண்ணாங்க பட்ஜெட்டுக்கு முன்னாடி நாள். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு யூனியன் பட்ஜெட் எல்லாத்துக்குமே தெரியும், எப்போவுமே பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் பொருளாதார ஆய்வறிக்கையை ரிலீஸ் பண்ணுவாங்க நம்ம இந்தியாவில். ஆனால் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி பொருளாதார ஆய்வறிக்கை வந்து தாக்கல் பண்ணதே கிடையாது. இந்த வருடம்தான் முதல் முறையை என்ன பண்ணியிருக்காங்க, பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னு என்னென்னா, இந்த வருஷம் கடந்த நிதியாண்டில் என்னென்னலாம் என்னென்னலாம் நம்மளுடைய என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்மளுடைய ஜிடிபி எவ்வளோ இருக்குது, ஓகேங்களா, பணவீக்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் இருக்கும். புரிஞ்சுதுங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார ஆய்வறிக்கையை யார் தயாரிச்சிருக்கிறாங்க பாருங்கள், மாநில திட்டக்குழு தான் இவங்களுடைய வேலை. இது தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையை மாநில திட்டக்குழு தான் தயாரிச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபியில் தமிழ்நாட்டுடைய பங்கு எவ்வளோன்னா 9.21% சொல்கிறாங்க. கடந்த நிதியாண்டில் தமிழ்நாட்டுடைய தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாட்டுடைய பங்கு 9.21 சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி துறையை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. 3 துறை இருக்குதா, முதன்மை துறை, உற்பத்தி துறை, சேவை துறைன்னு சொல்லிட்டு 3 இருக்கா. அதில் உற்பத்தி துறையில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு 11.90% பங்கு வகிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதேமாரி நம்மளுடைய மாநில வளர்ச்சி எவ்வளோங்க இருக்குது, 8.33% இருக்குது. பார்த்துக்கோங்க, இதெல்லாம் மாநில வளர்ச்சி எவ்வளோங்க இருக்குது, 8.33% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், ஸ்பேடெக்ஸ் திட்டம். இதை பற்றி நம்ம முன்னாடியே கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்குறோம். ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், இது வந்து ஓரலாக சொல்கிறேங்க, நம்ம முன்னாடியே பார்த்துட்டு இதை பற்றி டீட்டெயிலாகவே பார்த்துருக்குறோம். ஓகேங்களா. பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற ஒரு விண்வெளி நிலையத்தை விண்ணில் நிறுவதற்கு இஸ்ரோ வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், பிளான் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா. இந்தியா வந்து பிளான் பண்ணிகிட்ருக்குறாங்க. எப்போங்க, 2035க்குள்ளே விண்வெளியில் நமக்குன்னு செப்ரேட்டாக ஒரு விண்வெளி நிலையத்தை அமைப்பதற்கு நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த விண்வெளி நிலையத்துடைய பெயர் தான் பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன். ஓகேங்களா. அதற்கு முன்னோட்டமாக நம்ம நிறைய விஷயங்கள் என்ன பண்ணணும், நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும். பார்த்தீங்களா. அதில் ஒன்று தான் இந்த ஸ்பேடெக்ஸ் ஏ, ஸ்பேடெக்ஸ் பி அப்படிங்கிற 2 விண்கலனை வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. இந்த 2 விண்கலனும் ஒவ்வொன்றும் தலா 220 கிலோ வெயிட் இருக்குது. ஓகேங்களா. ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா 220 கிலோ வெயிட் இருக்குது. ஓகேங்களா. இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, PSLV C60 ராக்கெட் மூலமாக டிசம்பர் 30 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அனுப்பிச்சிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த 2 விண்கலன்களை அனுப்பிச்சு விண்ணில் அதை 2ஐயும் ஒருங்கிணைக்கிறது. ஓகேங்களா. அந்த 2ஐயும் ஒருங்கிணைக்கிறது மூலமாக நம்ம என்னென்னலாம் நமக்கு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு எரிபொருளை மாற்றிக்கலாம், ஒன்றுலேருந்து மனிதர்களை இன்னொரு விண்கலனுக்கு வந்து மாற்றிக்கலாம். அந்த மாதிரி. புரிஞ்சுதுங்களா. ஒருங்கிணைச்சு அப்புறம் விடுவிக்கிறது. புரிஞ்சுதுங்களா. இது ஒரு டெக்னாலஜி மாதிரி தான். புரிஞ்சுதுங்களா. அப்போ விண்கலன்களை என்ன பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ஒருங்கிணைச்சிருப்பாங்க. அதற்காக வந்து PSLV C60 ராக்கெட் மூலமாக டிசம்பர் 30 அனுப்பிச்சாங்க. இது முன்னாடியே பழசு டிசம்பர் நியூஸ் எடுத்து பாருங்கள், ஜனவரி நியூஸ் எடுத்து பாருங்கள். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஓகேங்களா. சரி, இந்த டெக்னாலஜி நம்ம என்ன சொல்லுவோம்னா, விண்வெளி டாக்கிங் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவோம். விண்வெளி டாக்கிங் தொழில்நுட்பம் சொல்லுவோம். இந்த தொழில்நுட்பம் இருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியா எத்தனையாவது நாடுன்னு பார்த்தீங்கன்னா 4வது நாடு. இதில் சாதனை புரிந்த 4வது நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான். இப்போ வந்து அன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா, அந்த விண்கலன்களை வந்து ஒருங்கிணைச்சாங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஒருங்கிணைச்சாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக அதை விடுவிச்சிருக்கிறாங்க. இது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நான் இது ஒரு ஓவராலாக தான் சொல்லியிருக்கிறேன். இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ், லாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ, இல்லைன்னா ஜனவரி 1
கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் 1 to 7 எடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள் தமிழ்நாடு பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பாருங்கள். 15வது நிதிக்குழு என்ன பரிந்துரைச்சிருப்பாங்க அப்படின்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் நம்ம எவ்வளோ % கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னா 28% கடன் வாங்கிக்கலாம். இது ரொம்ப முக்கியமானதுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் நம்ம எவ்வளோ சதவீத கடன் வாங்கிக்கலாம்? 28% கடன் வாங்கிக்கலாம். இது 28% கடன் நம்ம வாங்கிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் இப்போ எவ்வளோ கடனுங்க இருக்குது? 26% தான் இருக்குது. அவங்க சொன்னதை விட குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து கடன் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி இந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருப்பாங்க. அதாவது 15வது நிதிக்குழு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 28% கடன் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடு இப்போ அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 26% தான் கடன் இருக்குது. அதனால் பெரிய கடன் நமக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்க, இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பற்றி அமெரிக்கா மோர்கன் ஸ்டான்லி நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, பார்த்துக்கோங்க. அமெரிக்காவுடைய மோர்கன் ஸ்டான்லி நிறுவனம், நிதி சேவைகள் நிறுவனம் சொல்லுவோம். அந்த நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2023 5வது பெரிய பொருளாதார நாடாக இருந்துச்சு. எவ்வளோங்க? 3.5 ட்ரில்லியன் டாலர் கொண்டு 5வது பெரிய பொருளாதார நாடாக வந்து 2023 இந்தியா இருக்குது. இப்போ ஒரு 5வது பெரிய பொருளாதார நாடாக தான் இருக்குது. இது 2026 பார்த்தீங்கன்னா 4வது பெரிய பொருளாதார நாடாக முன்னேறிடும். அவங்க கணிப்பு சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க. இந்தியா, ஓகேங்களா, இது இந்தியாவை பற்றி சொல்கிறாங்க. 2023 5வது பெரிய பொருளாதார நாடு இருந்துச்சு, இப்போவும் 5வது பெரிய பொருளாதார நாடு தான். 2026 பார்த்திங்கன்னா 4வது பெரிய பொருளாதார நாடாக முன்னேறிடும். இதுக்கப்புறம் அமெரிக்கா ஃபஸ்ட்டு இருக்கும், செகண்டு சைனா இருக்கும், தேர்டு ஜெர்மனி இருக்கும், ஃபோர்த்து யார் இருப்போம்? நம்ம தான், இந்தியா தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2028 பார்த்திங்கன்னா 3வது பெரிய பொருளாதார நாடாக உயர்ந்துடும் சொல்கிறாங்க. என்னதுங்க? அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனம் சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2026 நம்ம 4வது பெரிய பொருளாதார நாடாகவும் 2028 3வது பெரிய பொருளாதார நாடாகவும் நம்ம உயர்ந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ இது பாருங்கள், 1990 நம்ம 12வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம். 2000 பார்த்திங்கன்னா நம்ம 13வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம். 2020 பாருங்கள், நம்ம 9வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம். இப்போ நம்ம 5வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கிறோம். இந்த வளர்ச்சியை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி பாருங்கள், உலகின் மொத்த உற்பத்தியில் இந்தியாவுடைய பங்கு எவ்வளோ சதவீதங்க இருக்குது? 3.5% இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உலகின் மொத்த உற்பத்தியில் இந்தியாவுடைய பங்கு 3.5% இருக்குது. இது வருங்காலத்தில் 4.5% அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிறுவனம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இந்த புற ஊதா கதிர்வீச்சு, அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இது வந்து நமக்கு அந்த சூரியன் கிட்ட சூரிய ஒளியிலிருந்து தான் இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ், புற ஊதா கதிர்வீச்சு நமக்கு கிடைக்குது. இதன் மூலமாக நமக்கு தோல் பாதிக்கப்படுது. உடல் அளவில் நம்ம வந்து நிறைய பாதிப்பு வந்து இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து நம்மளை வந்து பாதிக்க வைக்கும். அப்போ இப்போ வெயிலுடைய தாக்கம் அதிகமாயிட்டே இருக்குது. அப்போ இதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இதனால் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த அல்ட்ரா வயலட் ரேஸோடைய குறியீடு பார்த்திங்கன்னா 0 to 11 மற்றும் அதற்கு மேற்பட்ட குறியீடுகளை வச்சு இது வந்து மிதமானதா இல்லை அபாயகரமானதா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. 11 இருந்துச்சுன்னா மிகவும் அபாயகரம், 0 இருந்துச்சுன்னா ஓகே பரவாயில்ல ஒன்றும் இல்லை, அப்போ மீடியமாக இருந்துச்சு அப்படின்னா 5, 6 இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த குறியீடை வச்சு புற ஊதா கதிர்வீச்சுடைய அந்த பாதிப்பை வந்து மெஷர் பண்ணுறது. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா கேரளம்ல பாலக்காடு, ஏன்னா கேரளாவை வந்து இப்போ கேரளம்னு இது பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. அவங்க சட்டப்பேரவையில் வந்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருப்பாங்க, எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்தாலா அப்படிங்கிற பகுதியில் அதனுடைய குறியீடு பாருங்கள், புற ஊதா கதிரோடைய குறியீடு 11 ஆயிடுச்சு. இது மிக அபாயமான குறியீடுன்னு சொல்லிட்டு அங்கே எச்சரிக்கை விடுத்திருப்பாங்க. அதனால் இந்த நியூஸை பற்றி பார்க்குறோம். அப்போ 11 அப்படிங்கிறது அபாயமான குறியீடு. இங்கே திருத்தாலா அப்படிங்கிற பகுதியில் எச்சரிக்கை விடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. 21 நியூஸ் தாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான நியூஸ் தான், எல்லாமே சிம்பிளான நியூஸ் தான் இருக்குது. ஆனால் பாருங்கள், இந்த இந்திய பொருளாதாரம், தமிழ்நாடு பொருளாதாரம்,
அந்த பொருளாதார ஆய்வறிக்கை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு பட்ஜெட் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்டும், அதுக்கப்புறம் மார்ச் 15லேருந்து 21, 22 வரைக்கும் நம்ம என்ன பார்ப்போம், கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். 2 வீடியோவோ பார்ப்போம் அடுத்த வாரத்துக்கு. ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து சிம்பிளாக இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா சில பேர்த்துக்கு எப்படின்னு தெரியுங்களா, நிறைய இருந்துச்சு அப்படின்னா கண்டென்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணால் கண்டென்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. எப்படி இருந்தாலும் நம்ம அளவாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா கடைசியில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கு அளவாக படி, ஏன்னா நிறையா கண்டென்ட்டை படிக்கலாம். இப்போ இந்த ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு கண்டென்ட் வந்து படிக்கிறது ஓகே தான். இன்னும் ஒரு 10, 20, 50 கண்டென்ட் கூட நம்ம படிச்சிடலாம். ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கடைசியில் ரிவிஷன் டைமில் உங்களுக்கு என்ன ஆயிரும், 6 மாதத்தையும் சேர்த்து படிக்கிறப்போ அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இப்போவே தெளிவாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படிச்சுக்கிட்டோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் பார்க்காமே போகிறக்கு இதை பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா? கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, கண்டென்ட் வந்து அதிகமாக படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. மீடியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டென்ட் கம்மியாக இருக்குதுன்னு படிக்காமல் போகிறவங்களும் இருக்காங்க, கண்டென்ட் அதிகமாக இருக்குதுன்னு படிக்காமல் போகிறவங்களும் இருக்காங்க. எதையுமே மீடியமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம், நம்மளே கூட இதை பண்ணியிருப்போம். என்னென்னா கண்டென்ட் இது கம்மியாக இருக்குது, இது நம்ம மனசு, ஏன்னா நம்மளுடைய மனசுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வராதுங்க. ஏன்னா இதை தாண்டி வெளியில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இதை தாண்டி வெளியில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா படிக்க வேண்டியது படிக்காமையே போயிடுவோம் கடைசி வரைக்கும். கடைசியில் அந்த ரிவிஷன் டைமில் என்ன பண்ணுவோம், இல்லைன்னா எக்ஸாம் போயிட்டு வந்துட்டு இதையாவது பார்த்துட்டு வந்திருந்தால் நம்ம அட்டன் பண்ணியிருந்துருக்கலாமே, கரெக்டாக போட்டிருந்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவோம். அதனால் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு எதையோ ஒன்று நம்ம படிச்சிடலாம்ல. ஓகேங்களா? எதுவுமே, ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வாஸ்ட் சிலபஸ் எல்லாத்துக்குமே தெரியுங்க. நம்ம எவ்வளோ படித்தாலும் கண்டென்ட் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு மாத கரண்ட் அஃபேர்ஸை நம்ம 1000 நியூஸையும் கொடுக்கலாம், 500 நியூஸையும் கொடுக்கலாம், 100 நியூஸையும் கொடுக்கலாம், 50 நியூஸையும் கொடுக்கலாம், 1000க்கு மேலே கூட நியூஸ் இருக்கும். அவ்வளோ நியூஸ் இருக்குது. ஆனால் அத்தனையும் நம்மளால் படித்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. நம்மளால் எவ்வளோ முடியும், ஒரு 150 நியூஸ், 100 நியூஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 வாரத்துக்கு, ஒரு மாதம் 4 வாரமா, 4 வாரத்துக்கு நம்ம ஒரு 30 நியூஸ் பார்க்குறோம். ஒரு 120 நியூஸ் போதும். அதையே வந்து நல்லா படித்து தெளிவாக படிச்சுட்டு போய் எக்ஸாம் ஹாலில் அவங்க நம்ம படித்தது கேட்டாங்கன்னா கரெக்டாக போட்டுட்டு வரலாம். அவ்வளோதான். அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் பண்ணிவிட்டு படிங்க. புரிஞ்சுதுங்களா? ஏன்னா அதிகமாகவும் படிக்கக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். கம்மியாகவும் படிச்சுட்டு போகக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு மீடியமாக நம்ம படிச்சுட்டு போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? அதுக்குன்னு சுத்தமாக படிக்காமையும் போகக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம நியூஸ் பேப்பர் கட்டிங் வந்து டெலிகிராம் சேனலில் போட்டுட்ருக்கோங்க. எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். யாராவது அந்த டெலிகிராம் சேனலில் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப் கேட்குறீங்க, பிடிஎஃப்பும் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் சேனல்லையே தான் நம்ம இந்த வீடியோ அப்லோடு பண்ணதுக்கு கீழேயே உங்களுக்கு அதற்கான பிடிஎஃப் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் உள்ளே போய் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வீடியோ நம்ம இப்போ வந்து February 1 to 7 கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அங்கே அப்லோட் பண்ணியிருக்கோன்னா அதுக்கு கீழேயே உங்களுக்கு அதற்கான பிடிஎஃப் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதில் நீங்கள் அந்த இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு டெய்லி வரக்கூடிய நியூஸை வந்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறது கூட நான் வற்புறுத்த மாட்டேன். ஆனால் டெய்லி வரக்கூடிய அந்த பேப்பர் கட்டிங்கை நீங்கள் படிச்சுட்டே வரணும். நீங்கள் படித்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு சுத்தமாக நான் படித்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து உங்களுடைய விருப்பம்தான். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.